நந்தவனம் ஃபவுண்டேஷனோட செயலாளர் ஷாதிக் பாஷா அவர்கள் இங்கே இருக்கிறாரு. அவரிடம் வந்து நம்ம எப்படி இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்தாரு, எப்படி இந்த பங்களிப்புலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் எப்படி சார் இணைஞ்சீங்க? நந்தவனம் சந்திரசேகர் அவங்களுடைய ஆசிரியர் திரு தியாகசாந்தன் ஐயா அவங்க வந்து திருச்சியில் வந்து ஒரு பேராசிரியர். அவங்க கூட நான் ஒரு நல்ல ஒரு நட்பு உறவு. அப்போ நான் திருச்சியில் வந்து ஒரு நிறுவனம் வந்து நடத்திடுவேன், லிம்ரா பேக்ஸ் பிரைவேட் லிமிடெட், பெரிய ஒரு நிறுவனம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நந்தவனம் சந்திரசேகர் பாருங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுடைய பத்திரிக்கை வந்து அடுத்த லெவலில் போகிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ எங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க 2011. அப்போ இவங்களை நான் சந்தித்தப்போ முதல் அட்டைப்படுத்த என்னுடைய புகைப்படத்தை போட்டு என்னுடைய கம்பெனியோடைய பெயரை போட்டு உலகம் ஃபுல்லாக வந்து அந்த பத்திரிக்கை வந்து போனோடனே யாரும் அது வரைக்கும் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி நம்ம தொழிலை நல்லா பண்ணிகிட்டே இருக்கோம், அதை ஒரு அடுத்த கட்டம் கொண்டு போகிற விஷயங்களை யாரும் நமக்கு ஒரு முன்னோடியாக சப்போர்ட் பண்ணல. இப்போ சந்திரசேகர் அவங்க அந்த மாதிரி செஞ்சவங்க அந்த 2011 அவர் கூடவே நம்ம பயணிக்க தொடங்கணுன்னு அவர் நந்தவனம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து செயலாளராக வந்துடுங்க, இன்னும் உங்களுடைய பங்களிப்பு என்னை அவர் கூட நான் நிறைய எல்லா நிகழ்ச்சிகளும் ஸ்பான்சர் பண்ணுறது, எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து போது எல்லாமே பண்ணுவோம். அப்போ நம்ம அதுலேருந்து எனக்கு விஷயம் நந்தவனத்தோட வளர்ச்சியில் அவர் ஒரு பேக் போனாக இருக்காருன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ரெண்டு பேரும் சுரேசனும் தெரியும். உலகம் முழுவதும் வந்து இந்த நிகழ்ச்சியை, இலக்கிய நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்குறோம். எந்த நாடுகளுக்கு போனாலும் அப்புறம் வந்து அவர் வந்து எல்லா அந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சுரேசன் சொன்ன மாதிரி அந்த சுவிட்சர்லாந்தில் நடத்த நிகழ்வு வந்து ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க 2017 கொரோனாவுக்கு முன்னுக்கு. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு இலக்கிய நிகழ்வு செஞ்சோம்னா 100 பேரை திரட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே வந்து ஒரு 2000 அரங்க நிறைஞ்சு, அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாடகத்தை எழுதி அரங்கேற்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நான் நாடகம் எழுதவே இல்லை. முதல் நாள் இரவு, மறுநாள் நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இரவு 4 மணி வரைக்கும் அந்த நாடகத்தை நடிகர்கள்ட்ட நீ இதை பேசு, நீ இதை பேசு, நீ இப்படி பேசணும்னு சொல்லி இவர் பயிற்சி கொடுக்குறாரு. ஒரு சிறந்த நாடக ஆசிரியர். எழுதலை, ஆனால் நாடகத்தை வசனங்கள் எழுதாமல், பேப்பரில் எதுவுமே எழுதாமல் இதை நடிங்கன்னு சொல்லி அந்த நாடகம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எல்லாரோட கைத்தட்டலோடு அந்த நாடகம் சிறப்பாக அவரே நடித்தார். அந்த நாடகத்தை கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான், எதுவுமே எழுதலை, வாய்மொழியே சொல்லி அந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சார். அந்த அளவுக்கு திறமைசாலி. இவரோட அறிமுகத்து மூலமாக நாங்கள் கனடாவில் நிகழ்ச்சி செய்திருக்கோம், இலங்கையில் செய்திருக்கோம் தொடர்ந்து. அதனால் தொடர்ந்து எங்களோட பயணத்துக்கு இவரும் எங்களோட பயணிச்சிட்டு இருக்கார். இவரும் ஒரு எங்களுடைய முதுகெலும்பாக இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அவர் எங்களுக்கு பங்களிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம். இவரும் எழுத்தாளர் கிடையாது, ஆனால் ஒரு இலக்கிய ஆர்வலர். இலக்கியத்துக்காக ஏதாவது நான் செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போ நாங்கள் அந்த இலக்கியத்துக்காக செய்யும்போது அவங்களால முடிஞ்ச பொருளாதாரமும் ஒன்று தேவை இருக்குல்ல, அதனால் அந்த பொருளாதார உதவிகளை அவங்க நிறுவனம் மூலமாக எங்களுக்கு தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நந்தவனம் ஃபவுண்டேஷன் நடத்துகிற சாதனை பெண்கள் விருது விழா கூட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இவங்க மட்டும்தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வேறு யார்ட்டையும் நாங்கள் போக மாட்டோம். அந்தளவுக்கு இந்த விழா வந்து சர்வதேச அளவில் வரவேற்பு பெற்றது. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் தினத்தில் எல்லாரும் இங்கே இருக்கவங்களை மட்டும்தான் அழைச்சி விருது கொடுப்பாங்க. நாங்கள் உலக பெண்களை கூப்பிட்டு இந்த விருது கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். இவங்களோட ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்கிறது தான் இதில் முக்கியமானது. அடுத்த நிகழ்ச்சி எங்கே சார் பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த வருஷம் வந்து வர்ற நிகழ்ச்சி வந்து இப்போ வருகிற மார்ச் 8ஆம் தேதி சென்னையில் தான் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு டென்மார்க்கில் ஒரு நிகழ்ச்சி செய்யலான்னு இருக்கிறோம். அதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு அங்கே நிகழ்ச்சி செஞ்சு. அதனால் நம்ம சுரேஷ் அண்ணாவோட ஆதரவோட சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அங்கே எங்களுக்கு ஒரு ரசிகர் வட்டமே இருக்காங்க. அதனால் எல்லாரும் வந்து எங்களுக்கு இங்கேயே அவர் விழா ஒன்று செய்திருந்தால் அதுக்கு நான் சிறப்பு நான் கலந்து பாக்யராஜ் இயக்குனர் அவர்களும் 23வது ஆண்டு விழா நடத்தணும். சென்னையில் தான் பண்ணோம். அதுக்கு இயக்குனர் பாக்யராஜ் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது தவிர லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்குனர் அவர்களும் வந்து அதில் கலந்து கொண்டிருந்தாங்க. உண்மையில் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தான். அதிலே நான் கலந்து கொண்டு பேசிய பொழுது அவர்கள் இருவரும் எனக்கு கைகுலுக்கி கைலாகு தந்து பாராட்டியது இன்னும் என் மனசில் இருந்தார்கள். இவரோட அதில் மெயினாக எந்த மேடைக்கு போனாலும் இவரோட குரல் வளம் தான், அது கம்பீரமாக இருக்கும். கவிஞர் வைரமுத்து அவர்களே இவருக்கு ஒரு பட்டம் சூட்டியிருக்காங்க. அது என்ன பட்டம்னா
அழகு தமிழ் அழகு தமிழ் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ கத்தி உரையில் இருக்கு. அதனால அந்த 91ஆம் ஆண்டிலிருந்து ஒரு இசை குழுவை நிர்வாகம் செய்து கொண்டு அறிவிப்பாளராக இருந்தேன். அதன் பின்னாலே ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பம் சக்கர மாதிரி பாடகர்கள் இல்லாத இடத்துல கெப்லரில் நானும் பாடியும் இருக்கிறேன். அதனால் அந்த அவருடைய நிகழ்ச்சியை நான் சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட 5 நிகழ்வுகள் நான் அவருடைய நிகழ்வுகளை செய்திருக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு தந்திருக்கிறார். அப்போ அவருடைய நிகழ்ச்சியை நான் தொகுத்ததனுடைய அழகை அவர் இங்கு வந்துட்டு சொல்லியிருந்த முதல் நிகழ்வில், நான் சென்னை திரும்பிய பின்பும் கூட உங்களுடைய குரல் என் காதுகளில் மணிமணியாய் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று. அடுத்த நிகழ்வில் நாங்கள் வீழமாட்டோம் என்கின்ற இருவட்டை வெளியிட்டிருந்தோம். ஈழ சுனாமி பாடல்களாக சுனாமி எடுத்ததன் பின்னால் அந்த நிகழ்வில் அவர் என்னை விழித்து கொண்டார். அழகு தமிழ் அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்கள் என்று சொல்லி, அதிலிருந்து அனைவருமே அதை தொடர்ந்து எனக்கான அந்த மதிப்பாக தந்து கொண்டே இருக்கிறார். என்றால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் கடல். அவர் என்னை பார்த்து அழகு தமிழ் அறிவிப்பாளர் என்றது உண்மையிலே நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படியான என்றால் ஒரு அழகு தமிழில் பேசுவது என்பதே ஒரு பெரிய விஷயம். எங்களுடைய தாய்மொழியை மறவாமல் அவர் தமிழால் ஆளுமை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவி பேரரசினுடைய மனசை நான் தட்டி இருக்கிறேன் என்றால் அதுக்கு உண்மையில அதுக்காக நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். குறிப்பாக பொதுவாக எல்லாரும் அழகில் தான் மயங்குவாங்க. ஆனால் இவர்கிட்ட நாங்கள் இவருடைய குரல் வளத்தில் மயங்கி கிடக்கிறோம். அது ரொம்ப அழகாக கம்பீரமான குரல் வளம் இவர்கிட்ட இருக்கு. சார், உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.